வணக்கம். இந்த வீடியோவில் இன்று 29/6/2026 ஓய்வூதியர்கள் சார்ந்து 2 புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகளை யார் வெளியிட்டிருக்காங்க, இன்று ஓய்வூதியர்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி டிஏ, அகவிலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய முக்கிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்டளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், இராணுவ ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் பிஎஃப் உங்கள் அருகில் மற்றும் பென்ஷனர் குறைதீர்ப்பு கூட்டம் வரும் 29ஆம் தேதி கரூரில் நடைபெற இருக்கிறது. அதாவது இன்று நடைபெற உள்ளது. இது குறித்து திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவன கமிஷனர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், பிஎஃப் உங்கள் அருகில் மற்றும் பென்ஷனர் குறைதீர்ப்பு கூட்டம் இன்று 29ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5:45 மணி வரையில் கரூர் இஎஸ்ஐ கிளை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதில் தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு குறைகளை உரிய ஆவணங்களுடன் தெரிவித்து தீர்வு பெறலாம். இவ்வாறு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ ஒருங்கிணைந்த குறைகேட்பு முகாம் நிதி ஆப்கே நிகட் 2.0 தாராபுரம் பொன்னு மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் 29ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையில் நடைபெற உள்ளது. திருப்பூர் மண்டல கமிஷனர் அபிஷேக் ரஞ்சன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். முகாமில் தொழிலாளர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் பிஎஃப், இஎஸ்ஐ கணக்கு சார்ந்த குறைபாடுகளை தெரிவித்து தீர்வு காணலாம். மனு அளிக்க வருபவர்கள் தங்களின் யுஏஎன், வைப்பு நிதி கணக்கு எண், ஓய்வூதிய ஆணை எண் அல்லது இஎஸ்ஐ ஐபி எண்ணுடன் வர வேண்டும். நேரில் வர முடியாதவர்கள் பிஎஃப் கோரிக்கைகளை ro.tirupur@epfindia.gov.in என்ற மின்னஞ்சலிலும், இஎஸ்ஐ கோரிக்கைகளை benefit-sro@esic.nic.in என்ற மின்னஞ்சலிலும் பதிவு செய்து தீர்வு காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.